உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் இயேசு கிறிஸ்து சைவமா அசைவமா என்பதை குறித்ததான ஒரு விளக்கம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ஊழியர் கூட்டத்தில் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது சில போதர் எழுப்பி எங்களுக்கு சில சந்தேகங்கள் உண்டு, அவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். கேளுங்கள், என்ன சந்தேகம் நான் கேளுங்க சொல்றேன். எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்னன்னா, பைபிளை திறக்காமல் கண்ணை மூடிட்டே பேசிட்டே இருப்பேன். அதுக்கு நான் பெருமையா பேசுறேன். கர்த்தர் கொடுத்த கிருபை. இட் இஸ் நாட் பெருமை, திஸ் இஸ் கிருபை. முட்டாள்தனமா புரிஞ்சுட்டு அவனுக்கு கமெண்ட் போடாத. எனக்கு பெருமை துளியும் இல்லை என்பது எனக்கு கர்த்தருக்கு தெரியும். முதல்ல என்ன சொல்றேன்னு ஒழுங்கா கவனி. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். ராத்திரி 1 மணிக்கு போன் வரும், பாட்டு கொடுத்த டவுட் கேட்பாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படி பெட்ல உட்காந்துக்கிட்டே அவன் கேட்கறதுக்கு வசனத்தோட பதில் சொல்லிட்டே இருப்பேன். என் கூட அப்படி பேசி அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். அது கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். அப்படி அந்த ஊழியர் கூட்டத்தில் கேள்வி கேட்டார்கள், பல கேள்விகளை கேட்டார்கள், பதிலளித்தேன். அதில் ஒன்றுதான், இயேசு சைவமா அசைவமா? இப்படி கேட்ட ஆள் யாருன்னா, பிராமில இருந்து ரசிக்கப்பட்டு வந்து நான் ஊழியம் பண்றேன்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் இந்த கேள்வியை கேட்டார். சாதாரண கிறிஸ்தவர்கள் யாரும் இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து சைவமா அசைவமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய வாழ்க்கை சரியை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களை குறித்து பல தீர்க்கதரிசிகள் பல விதங்களில் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார்கள், முன்னறிவித்திருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை எடுத்து உரைத்தார்கள். ஏசாயா என்ற தீர்க்கதரிசி பல காரியங்களை அவரை பற்றி பேசியிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார், கர்த்தருடைய ஆவியானவர் அவரை வழிநடத்துவார் என்பதெல்லாம் குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். அவருடைய உணவை பற்றி என்ன? அவர் பிறந்தது முதல் கல்வாரி சிலுவையில் மரித்து ஜீவனை பிதாவிடத்தில் ஒப்படைக்கிற நேரம் வரைக்கும் அவர் சைவம். எந்த இடத்திலையும் அவர் அசைவ உணவை சாப்பிட்டார் என்று இல்லவே இல்லை. அவரை பல இடங்களில் விருந்துக்கு அழைப்பார்கள். விருந்து வீட்டிற்கு போவார், அங்கே போய் சத்தியத்தை பேசுவார், பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்துவார், அல்லது அங்கு ஒரு அற்புதம் செய்வார். சரி, இவர் நன்மை தீமை அறியத்தக்க வயது வரைக்கும் என்ன புசிப்பார் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ளும் வயது வரைக்கும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். இங்க அசைவம் சாப்பிடுவார்னு போடல. தீமையை வெறுத்து நன்மை அறிகிற வயசு வரைக்கும். சரி, அது எத்தனை வயது என்று நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரலாம். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்கிற வயது வரைக்கும். அப்ப குழந்தையாக இருக்கும் போது பால் உணவு. இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சி 33 வருஷ வாழ்க்கையில் உள்ள உணவை பற்றி என்று பேசுகிறேன். அவர் சாப்பிட்டெல்லாம் சைவ உணவு. அவர் 2 இடத்துல அசைவம் சாப்பிட்டார் என்று இல்லை.
அப்ப எல்லா குழந்தைகளும் பிறந்தவுடன் அந்த காலத்துல குழந்தைகள் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு பால் குடிச்சிருந்துக்கிறாங்க அம்மா கிட்ட. இப்போல்லாம் பொம்மநாட்டியெல்லாம் அழகு குறைஞ்சிரும்னு பொட்டி பால் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் 4 வயது வரைக்கும் 5 வயது வரைக்கும் பால் குடிச்சிருந்துக்கிறாங்க. அதன் பிறகு அந்த பால் மறந்த பின்பு அவர் நன்மை தீமை அறியத்தக்க வயசு வரைக்கும் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். இங்கேயும் அசைவம் இல்லை, சைவம் தான், சுத்தமான உணவு. 30 வயது வரைக்கும் அதான் சாப்பிட்டார். 30 வயது வரைக்கும் அவர் குழந்தையுடைய சுபாவத்தை இருந்துகிறார். அதிகமா எங்கேயும் தென்படவில்லை. 12 வயதில் மட்டும் தேவாலயத்தில் தாயும் தகப்பனும் அவரை காணவில்லை என்று தேடி வரும்பொழுது ஆசாரியர் மத்தியில உட்கார்ந்து அவரோடு பேசும் அந்த ஆச்சரியமான செயலை பார்த்து அதிசயப்பட்டார்கள். தாய் தகப்பன் தேடி வந்தார்கள். ஒரே ஒரு பதில் சொல்கிறார், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகள் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? பிதாவுக்கு அடுத்தவங்க என்ன? அவரையே சிந்திக்கிறது. அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதையே செய்வது, அவர் என்ன நினைக்கிறாரோ அதையே நினைப்பது, அவர் என்ன சொல்கிறாரோ அதையே சொல்வது. அவர் பிதா இல்லாமல் அவர் இல்லை, பிதா சொல்லாமல் அவர் எதுவும் தானாய் சுயமாய் பேசவில்லை. இதெல்லாம் பிதாவுக்கு அடுத்தவைகள் இருக்கணும். இப்பொழுது 30 வயதுல தான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த சிஎஸ்ஐ ஸ்தாபனத்திலே ஆர்சி ஸ்தாபனத்தில குழந்தைய பிறந்தமே ஞானஸ்நானம் கொடுத்துறாங்க. எவ்வளவு பெரிய வித்தியாசம்! அது எங்கேயிருந்து கத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. குழந்தையா இருக்கும்போது ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. என்ன தெரியும் அதுக்கு அந்த குழந்தைக்கு? ஆனா இயேசு ஏன் 30 வயதில் ஞானஸ்நானம் எடுத்தார்? 30 வயது தான் அவருக்கு மேஜர். நம்ம ஊர்ல 18 வயது ஆனாதான் மேஜர், 18 வயது கீழே வரைக்கும் அவர் மைனர். ஆகவே இன்றைக்கு நிறைய குற்றவாளிகள் இந்த 17 வயதுக்கு கீழே உள்ள கொலை குற்றவாளிகள் நிறைய பேர் சிக்கினார்கள். அவரெல்லாம் சிறுவர்கள், அவருக்கு விவரம் தெரியாது. சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறான்னு பள்ளிக்கு அனுப்புறாங்க. சீர்திருத்த பள்ளி நம்ம நாட்டு சட்டம் இருக்கிறதுனால இந்த 18 வயசு கீழே வந்துட்டாலே அவன் மைனர். அவர் ஒன்றும் தெரியாதுப்பா, சின்ன பையன், அவருக்கு விவரம் தெரியாது, நன்மை தீமை என்னன்னு தெரியாது. இது நம்ம நாட்டு வழக்கம். யூதேயா நாட்டில் 2000 வருஷத்துக்கு முன்பு ஒருவர் 30 வயது வந்தால்தான் அவர் எந்த ஒரு காரியத்தை பற்றி பேசவும், சமுதாயத்தில் ஒரு அமைப்பை உருவாக்கவும், புதிய கொள்கையை வகுக்கவும், பேசவும், அதை பிரகடனப்படுத்தவும் அனுமதி கொடுப்பார்கள். 30 வயது வந்தால்தான் மேஜர். ஆவே இயேசு கிறிஸ்து அந்த 30 வயது வரைக்கும் அவர் சாப்பிட்டதெல்லாம் வெண்ணையும் தேனும். இன்னும் சொல்ல போனா அவருக்கு அதிகமா உணவே தேவையில்லை. ஏன் தெரியுமா? இயேசுவோ இறைமகன், தேவகுமாரன், பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை வழிநடத்தினார். நானும் இந்த ஊழிய நாட்கள்ல பல நாட்கள் 1 வாரம் சாப்பிடாம இருந்துக்கிறேன், 3 நாள்ல சாப்பிடாம இருந்துக்கிறேன், சொட்டு தண்ணி குடிக்காம இருந்துக்கிறேன். தியானத்துக்குள்ள போயிடணும். அப்படி போனவங்க அது அருமை தெரியும். 30 வயசு வரைக்கும் இயேசு கிறிஸ்து அப்பதான் 30 வயசு ஆனாதான் இவர் நன்மை தீமை அறியத்தக்க மேஜர் அப்படின்னு சொல்லி அவங்க பிறந்த நாட்டில் அந்த யூதேயா தேசத்துடைய சட்டமும் பழக்க வழக்கமுமா இருந்தது. இதுவரைக்கும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிட்டார். 30 வயதை தாண்டி அந்த 3 வருஷத்துக்குள்ள எந்த இடத்திலுமே அவர் அசைவம் சாப்பிட்டார் என்று எழுதப்படவில்லை, சாப்பிடவில்லை, அப்படி நடக்கவில்லை. நீங்க நினைக்கலாம், பல இடத்துக்கு விருந்துக்கு அழைத்தார்கள், போவார், ஆசீர்வதிச்சு அங்க வேலையை முடிச்சு வந்துடுவார்.
அவருடைய வேலை எல்லாம் பிதாவின் சித்தம் நிறைவேற்றுவதுதான். பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே அவருடைய போஜனம் என்று பைபிள் சொல்றது. அவருக்கு போஜனம் எல்லாம் பிதாவின் சித்தம் செய்து முடிக்கிறதா. அவ்வப்பொழுது சாப்பிடுவார். என்ன ரொட்டி சாப்பிடுவார், அவ்வளவுதான். இப்போ ரொட்டியும் வெண்ணையும் தேனும் தான் அவருடைய உணவு. எந்த இடத்திலுமே அவர் அசைவ உணவை எடுத்துக்கொண்டார் என்று சாட்சி இல்லை, ஆதாரம் இல்லை. அப்படிப்பட்ட வசனங்கள் எழுதப்படவில்லை, எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் அவர் அசைவம் உண்ணவில்லை. சரி, இப்படியாக அந்த ஊழியர் கூட பேசினேன். எல்லோரும் கவனமாய் கேட்டார்கள், வேதத்தை புரட்டினார்கள். ஒருத்தர் இல்ல சாப்பிட்டாரு, போஜனம் பானம் பண்ணினாருன்னா, பானம்னா என்னப்பா? திராட்சரசம் தான் குடிக்கல. பானம்னா நம்ம தேநீர், அதுவே ஒரு பானம் தான். டீ குடிக்கிறது தான் பானம் தான். டீ குடிக்கிறதுக்கு திராட்சை ரசம் குடிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்போ சாத்துக்குடி ஜூஸ் ஒரு பானம் தான். திரவ உணவுகள் அனைத்துமே பானங்கள். ஏன் தண்ணீரே ஒரு பானம் தான், புசியாமலும் குடியாமலும். அப்படி என்றால் தண்ணீரே ஒரு பானம் தான். குடின்னு வரும்போது உங்களுக்கு வருவதெல்லாம் சாராயம் அனுப்புவார். என்ன குடியாரப்ப நிறந்த நாடு, அதனால குடின்னு சொன்னாலே வேற மாதிரி எண்ணங்கள் உருவாகிறது. காரணம் டாஸ்மாக் தொடர்ந்து குடியான்றான், குடிக்க வாடான்றான். குடிச்சதுலேயே அதிக வருமானம் வந்தது தமிழ்நாடுன்னு வெக்கக்கேடு. குடிக்க கொடுத்து காசு சம்பாதிச்சு அது கச்சானா நிரம்புச்சுன்னு சொன்னா அந்த நாடு உருப்படாது. அதனால இப்ப உருப்படாம போயிட்டு இருக்கு. ஆகவே தண்ணீரே ஒரு பாகம் தான். இயேசு கிறிஸ்து என்ன சாப்பிட்டார்? சைவம். ரொட்டி, வெண்ணெய், தேன், தண்ணீர். இதான் எந்த இடத்துல 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு ஆசி வச்சு கொடுக்கும்போது சாப்பிட்டாருன்னு இல்லை. நான் இதுக்கு முன்பு உள்ள வீடியோவில் பேசியிருந்தேன். இயேசு தாம் காட்டி கொடுக்க போற அன்று ராத்திரி கெத்செமனே தோட்டத்துக்கு போறது முன்பதாக கைது செய்யப்படும் அன்று இரவு, கைது செய்யப்படும் முன்பதற்காக சாயங்கால வேளையில் சீசரோடு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் திராட்சை பழ ரசத்தையும் அவர் ஆசீர்வதிச்சு கொடுத்தார். அவர் அந்த இடத்துல புசிக்கவில்லை, பானம் பண்ணவில்லை. மரிக்கிற வரைக்கும் கல்வாரி சிலுவையில் தொங்கிய ஜீவனை பிதாவிடத்தில் நம்முடைய ஆவியை ஒப்படைக்கிற வரைக்கும் அவர் சைவம், எங்கேயுமே அசைவம் எடுத்துக்கொள்ளவில்லை. அது ஒரு தேவையும் இல்லை. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? சைவம் சாப்பிட்டார் அப்படின்னு போராடலாம். அவன் சாப்பிட்டார், நான் இல்லைன்னு சொல்ல. எப்போ? பிதாவின் சித்தத்தை செய்து முடித்த பின்பு, நசரேய விரதம் கலைந்த பின்பு, நசரேய விரதத்தை முடித்து மறைத்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து பிதாவிடத்தில் போய் பரலோகத்தில் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி கீழே இறங்கி 40 நாள் உலாவும் பொழுது சற்றேற குறைய ஒரு 10-15 நாளுக்கு பிறகு அவர் ஒரு இடத்துல மீன் சாப்பிட்டார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் 43ஆம் வசனத்தை வாசிக்க. அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து மீன் துண்டு, மீன் உணவு அசைவம். தேன் துணிக்கை என்றால் தேனில் ஊற வைத்த ரொட்டி துண்டு அல்லது தேனில் ஊற வைத்த பேரிச்சம்பழம் கூட எடுத்துக்கலாம். அதிகமாக பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற வைப்பாங்க, அத்திப்பழத்தை தேனில் ஊற வைப்பாங்க. நம்ம ஊர்ல நெல்லிக்காய் தேனில் ஊற வச்சு சாப்பிட்றாங்க இல்லையா? அது மாதிரி அங்குள்ள பழங்களை தேனில் ஊற வைத்தா தேன் துணிக்கை என்றால் தேனில் ஊற வைத்த ஏதோ ஒரு பொருள், அதான் துணிக்கை.
அப்போ பிதாவின் சித்தத்தை செய்து முடித்த பின்பு, நசரே விரதத்தை முடித்த பின்பு, உயிர்த்தெழுந்த பரலோகம் ஏறி சென்று அங்கே பரலோகத்தில் ஒரு மாபெரும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி பிதா சொன்ன வேலையை முடிச்சுட்டு அவற்றை எல்லாவற்றையும் ஒப்படைச்ச பின்பு மீண்டும் பூமிக்கு இறங்குகிறார். இப்பொழுது அவர் அசைவம் சாப்பிடுகிறார், மீன் துணிக்கு சாப்பிடுகிறார், அசைவம் சாப்பிட்டார். ஏனென்றால் அவருக்கு சந்தேகம், ஏன் அந்த அசைவம் சாப்பிடுறாருன்னா அது கூட ஒரு காரணம் இருக்கு. உயிர் தந்த முன்பு இயேசுவை பார்த்தோன்னா பயந்துட்டாங்க. இது ஒரு ஆவி போல் இருக்கு, இது ஏதோ ஒரு பேய் போல் இருக்குது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க லோக்கல் லாங்குவேஜ்ல, செத்து போன அவட்டத்துல வந்துட்டான்டா, ராத்திரி நாயெல்லாம் குறைச்சுதான், தினமும் அந்த ஆள் செத்து போனாலும் வெட்டி கொண்டுட்டாங்க. அந்த செத்து போனாலும் தினமும் கத்திட்டே வராரு ராத்திரில அவட்டத்துல, அவட்டம் சொல்லுவாங்க. அது என்ன ஒரு மொழி? அதுபோல உயிர்த்தெழுந்த இயேசு அவர் ஒரு ஆவின்னு நினைச்சு இவங்க தப்பான ஒரு கதையை கட்டி விட்டுறக்கூடாது, ஒரு போதகத்தை பண்ணிவிடக் கூடாது என்பதற்காக தாம் உயிர்த்தெழுந்த இயேசு என்பதை நிரூபிப்பதற்காக அந்த இடத்தில் அவரிடத்தில் இருந்தது அந்த பொய்த்த மீன் துண்டு. அதை அவர் கொடுக்கிறார். அது மேலே கீழே வாசிப்போம். 40ஆம் வசனத்திலிருந்து 44 வரைக்கும் வாசிப்போம். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார், விழாவையும் காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்துல அவர்கள் இன்னும் விசுவாசியாமல். இதுக்குதான் சாப்பிட்டு காமிச்சார். ஏன் அது கூட சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏன் சாப்பிட்டாருன்னா பயந்துட்டாங்க. ஆனாலும் சந்தோஷம். நம்ம குரு வைத்து வந்து விட்டார், நம்ம குரு மரத்தை ஜெயித்து வந்து விட்டார். மகாபலி சந்தோஷத்தினால பின்னும் அவங்க யோசிக்கிறாங்க, சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா. அந்த அவருக்கு அசைவம் சாப்பிட வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை ஒன்றும் இல்லை, சாப்பிடுற ஒரு ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க அப்படி சந்தேகப்படுறாங்க நினைத்து அவரோடு புசிக்க வேண்டும், அப்போதான் நம்புவார்கள் என்பதற்காக புசிக்கிறார். அந்த 40 நாள் கூட அவருக்கு போஜனம் அவசியம் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசுக்கு 40 நாள் பூமியில உலாவின பொழுது அவருக்கு எந்த இடத்திலும் போஜனம் அவசியம் இல்லாது இருந்தது. மகிமையின் சரீரத்தில் வந்து விட்டார், போஜனம் அவசியம் இல்லை. என்றாலும் சீசர்களை அந்த இடத்தில் நம்பிக்கை கொள்ள செய்ய, விசுவாசம் கொள்ள செய்ய, அவர் இன்னும் தெளிவாய் பயந்துக்கூடாது அப்படி செய்து காமிச்சார். வாசி கேட்போம். புசிக்கிறதற்கு ஏதாயிலும் இங்கே உண்டா என்ற விடத்தில் கேட்டார். எப்ப நான் ஆவியிலே நினைச்சிட்டு இருக்காங்கடா, எனக்கு சரீரம் இருக்கு, எலும்பு இருக்குது, எனக்கு சரீரம் இருக்கு, கொண்டா உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா கொண்டா சாப்பிடலாம்னு. அப்ப அவங்களுடைய மீனவன்ட்ட என்ன இருக்கும்? மீனை பிடிச்சி கொண்டாந்து சுட்டு மீனை பொறிச்சு வச்சிருப்பான். அப்ப புசிக்கிறதுக்கு தான் இருக்கா, நான் புசிச்சு காட்டுறேன்னா ஆவி இல்லடா. சீசர்களே, சகோதரர்களே, நான் ஆவி அல்ல, என் பிள்ளைகளே என்னை நம்புங்கள். எல்லாரும் நான் ஆவியில வந்திருக்கேன், பயந்து விடாதீர்கள். நான் ஆவிக்குரிய சரீரம், மகிமையின் சரீரம், ஒளியின் சரீரம். எனக்கு எலும்பு இருக்கு, சரீரம் இருக்கு, என்னை தொட்டுப்பா, என்னை தொட்டுப்பா, அப்பெல்லாம் நம்புங்கள். சரி, தொட்டு நம்பலையா? தோமா தொட்டா, தோமாங்க வா, உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, என் காயங்களை பார், நம்புன்னு சொன்னாரு. பின்னும் அவன் நம்புறான்டான். ஆனா பெரும்பாலானோர் நம்பிக்கவில்லை, நம்பிக்கை வைக்கவில்லை, நம்பவில்லை. புசித்து காமிச்சா நம்புவான்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களோட புசி இருக்குதான்னு கேட்கும் போது அவன் அப்ப சொல்றாங்க, அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கொண்டு துணிக்கையும் அவர் கொடுத்தார். அவங்க இருந்த உணவு அவ்வளவுதான். புசிக்கிறீங்களா? எங்கள்ட்ட தேன் கொடுக்க மீன் துண்டு இருக்குது, சாப்பிடுங்க. அதை வாங்கி என்ன பண்ண வாசி கேட்போம். அவைகளை அவர் வாங்கி அவளுக்கு முன்பாக புசித்து, அவைகளை வாங்கி அவருக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதியிருக்கிறவெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் அவர் புசித்த பின்புதான் அவருக்கு முன்பாக தேன் துணிக்கைகளையும் மீன் கண்டத்தையும் புசித்த பின்பு இப்பொழுது அவர் என்ன சாட்சியிட்டார் தெரியுமா? 1 யோவான் 1:1 வாசிப்போம். சீசர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும், விசுவாசம் வர வேண்டும், ஆணித்தரமான அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை அவர் ஊட்ட வேண்டும் என்பதற்காக
கொடுங்கள் என்று சாப்பிட்டு காண்பித்தார். அப்படி அவரோடு 40 நாள் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மறுபடியும் அவரோடு புசித்து அவரை தொட்டு பார்த்து அவரோடு நடந்து பார்த்து இருந்தவர்கள் கொடுக்கிற சாட்சி. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதி முதல் இருந்ததும் ஆதி முதல் இருந்ததும் ஆதி முதல் இருந்த தேவன் ஆதி முதல் இருந்தவரும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் தீர்க்கதரிசி மூலமாய் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் இப்போ உயிர்த்தெழுந்த பின்பு எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும். உயிர்த்தெழுக்கு முடி இயேசுவை கண்டார்கள், தொட்டு பார்த்தார்கள். உயிர்த்தெழுந்த பின்பு கண்டோம், நோக்கி அப்படி உற்று பார்த்தோம், எங்கள் சந்தேகத்தை தீர்ப்பதற்காக. எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற மற்றும் எங்கள் கையினாலே தொட்ட ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை இயேசுவை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நாங்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கிற வரைக்கும், உயிர்த்தெழுந்து மேலே எழும்புற வரைக்கும் அவர் சைவம், உயிர்த்தெழுந்த பின்பு அசைவம் சாப்பிட்டார். அதுவரைக்கும் தேன் துணிக்கலும் தேனையும் வெண்ணையும் ரொட்டியும் தான் சாப்பிட்டார். இப்ப நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபடுகிறவர்கள், இறைவனோடு தியானத்தில் அதிக நேரம் இருப்பவரெல்லாம் போஜன பானத்தை அதிகம் விரும்ப மாட்டார்கள். காரணம், பல நாட்கள் பல இரவு பகல் அப்படியே தியானத்தில் போயிட்டே இருக்கும். விரதத்தில் உட்காந்துட்டாங்கன்னா நாள் போட தெரியாது. அதான் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். ஆகவே இயேசு, நீங்கள் தயவு செய்து பதிவிடுங்கள், இந்த சத்தியத்தை நான் பேசும் என்பதாக. இது சாதாரண காரியம், இது மறைபொருளாக இல்லை, இது சாதாரண ஒரு சத்தியம், அவ்வளவுதான். நான் பேசும்போது சொல்லுவேன், இது மறைபொருள், இது உலகத்தில் எவனும் பேசாத சத்தியம்னு சொல்லிட்டு தான் பேசுவேன். இதுவரைக்கும் எவனும் தொடாத சத்தியம்னு சொல்லிட்டு தான் பேசுவேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்பொழுது இந்த வீடியோவில் பதிவிட்டது ஒரு சாதாரண சத்தியம், உண்மையான சத்தியம். உங்களில் யாரெல்லாம் சந்தேகத்தோடு இருந்தீர்கள், இயேசு மரிக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் அவர் அசைவம் சாப்பிட்டார் நான் நம்பிக்கிட்டு பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க, அந்த கமெண்ட்ஸை பதிவிடுங்க. இந்த வீடியோவில் கேட்ட பிறகுதான் இயேசு மரித்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் அவர் சைவம் என்பதை நான் அறியாதிருந்தேன், அசைவம் சாப்பிட்டார் என்று நினைத்து கொண்டது. இதை கேட்ட பின்பு எனக்கு புரிந்து விட்டது என்று யாரெல்லாம் அப்படி நினைத்திருந்தீர்களோ கமெண்ட்ஸ் பதிவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.